இப்போ மெயினாக நீங்கள் குடியிருப்பு தேவைக்காகவும் வந்து இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதை மாதிரி வந்து ஒரு தோட்ட தேவையோ அல்லது வந்து ஒரு தென்னந்தோட்ட ஏனையின் பிரதான வீதியிலிருந்து வெறுமனே ஒரு 300-400 மீட்டர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளாம் அந்த ஏனையின் பிரதான வீதி தெரியும். அடிப்படை வசதிகள் எல்லாமே இந்த காணியில் இருக்குது. அப்போ அது வந்து இதை மாதிரி உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினா ரைட். வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த யூடியூப் தளம் வாயிலாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து அநேகமாக நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய இந்த வன்னி பகுதிகளில் குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி திட்டங்கள், வாழ்வாதார உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தான் எங்களோட யூடியூப் தளம் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது வந்து எங்களுடைய மக்கள், அதாவது வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அநேகமானவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயமாக வந்து இருக்கக்கூடியது இந்த காணி விற்பனை, வீடு விற்பனை அல்லது வந்து காணிகளை வாங்குதல், வீடுகளை வாங்குதல் என்பது. அந்த விஷயம் வந்து அநேகமான தேவைப்பாடுகளோடு இருக்கிறதால வந்து எங்களோட சேனல் மூலமாக வந்து காணி வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்களையும் வந்து அதிகம் நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் இந்த காணொளி வந்து மிக முக்கியமாக வந்து ஒரு காணி, வீட்டுடன் கூடியதான ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த காணியின் நிலைமை எப்படி இருக்குது, வீட்டின் நிலைமை எப்படி இருக்குன்ற சம்பந்தமாக தான் இந்த காணொளி மூலமாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முதல் வந்து நாங்கள் இடையில சின்ன சின்ன அந்த விஷுவல்ஸை வந்து நாங்கள் எடுத்த விஷுவல்ஸை வந்து உங்களுக்கு காட்டுவோம். இப்போ அதில் வந்து இந்த காணின்ற நிலைமை, இங்கே இருக்கின்ற வீட்டின் நிலைமை சம்பந்தமாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த காணியின் முன்பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதாவது வந்து இந்த காணியினுடைய முன்பக்க பிரதான வீதி, அதாவது ஏனையின் பிரதான வீதியிலிருந்து வரக்கூடிய வந்து ஒரு கிளை வீதி தான் இந்த வீதி. அப்போ இந்த வீதிக்கு முன்பதாகத்தான் நாங்கள் நிற்கிறோம். எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஏனையின் பிரதான வீதியில் இருக்கக்கூடிய கனகராயங்குளம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணியின் பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து 1.5 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு வீடும் காணப்படுவதால் வந்து இந்த காணி வந்து ஒரு பெருமதியுடையதாக வந்து இருக்குது. உள்ளுக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தமான நிலைமைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பழைய கட்டடங்கள்னு சொல்லி இல்லாமல் 2021ஆம் ஆண்டு தான் அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்போ அதால் வந்து அது ஒரு புது கட்டடம் தான். புது கட்டடம்னு சொல்லி புது வீடு தான். இப்போ நம்பி வந்து அதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து 2 பெரிய அறைகள் இருக்குது. அதை விட வந்து பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. அதை விட ஒரு சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய இன்னொரு அறைகளோ அல்லது வந்து ஹோலோ ஒன்று இருக்கக்கூடிய அளவில் வந்து சீட் மட்டும் இறக்கினபடி இருக்குது. இப்போ அதை வந்து சுற்றி வர கட்டுப்படையில் இப்போ இந்த விஷயங்கள் இருக்குது. அதை விட இந்த காணியில் இருக்கிற விசேஷமான வசதிகள் என்று சொல்லி பார்க்க, வீட்டுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து மின்சார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, ப்ராப்பராக வந்து இருக்குது. வீட்டுக்கான வயரிங் வேலைகளும் வந்து முழுவதுமாக வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு கிணறு இருக்குது. கிணறு வந்து நீர் வளமும் வந்து சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து தென்னையோ அல்லது வந்து தோட்டங்களோ செய்யக்கூடியதான ஒரு மண்பாங்கான இடம். இப்போ நம்பி வந்து நீங்கள் இந்த காணியை வந்து கொள்வனவு செய்கிறார்கள், நம்பி பெரிய அளவில் வந்து ஒரு தென்னந்தோட்டங்களை வந்து செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ சில நேரம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆக்கள்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த காணியை வாங்குகிற நேரம் இங்கேயே ஒரு குடும்பத்தையோ அல்லது இங்கே ஒரு ஆளை வந்து இருத்தி இதை வந்து மெயின்டைன் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே இந்த காணியில் இருக்குது. அப்போ அது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. அதை விட வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 1.5 ஏக்கர் காணி,
இப்போ இந்த முன்பக்கம் எப்படி இந்த காணின்ற இந்த முன்பக்கத்துக்கு வந்து வீதி அமைப்பு இருக்கோ அது மாதிரி இந்த காணின்ற பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்டுக்கு வந்து இதே மாதிரியான வீதி அமைப்பு இருக்குது. இப்போ அதால் வந்து நீங்கள் இந்த காணியை வாங்கி இதை வந்து 2ஆக பிரிச்சோ அல்லது 3ஆக பிரிச்சோ உங்களோட தேவைகளை பொறுத்து ஒரு வீட்டு தேவையோ அல்லது தோட்ட தேவைகளோ வந்து பாவிக்கக்கூடிய அளவில் வந்து 2 பக்கமும் வீதி இருப்பதும் இந்த காணின்ற ஒரு சிறப்பியல்பாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்ல முடியும். அதோட வந்து மிக பிரதானமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வீதி முகப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி கிட்ட வந்து இந்த காணின்ற வீதி முகப்பு இருக்குது. அதோட வந்து நீளமான ஒரு நீள் சதுர ஷேப்பை இருக்கிற ஒரு ஒத்த காணி தான். அதோட வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமனே ஒரு 150 சொல்ல ஒரு 300-400 மீட்டரில் வந்து ஏனையின் பிரதான வீதி அமைஞ்சிருக்கு. அதோட வந்து போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமனே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதை மாதிரி வந்து கிட்டத்திலே நீங்கள் வந்து இப்போ சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து சந்தை இருக்குது. அதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வந்து கனகராயன் குள சந்தி, அதாவது கனகராயன் குள டவரும் இருக்குது. அதோட வந்து பாடசாலைகள் வந்து 2 பக்கமும் இருக்குது. ஒன்று வந்து இங்கால பெரிய குளம் பாடசாலை இருக்குது. அது மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகராயங்குளம் மகா வித்தியாலயம் அமைஞ்சிருக்கு. அப்போ குடும்பமாக வந்து இருக்கிறார்களுக்கு வந்து பாடசாலையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது வந்து பொதுவான சேவைகளை வந்து பெறக்கூடியதுக்கு வந்து ஈஸியான ஒரு தன்மையுடைய ஒரு காணி தான். அப்போ மெயினாக நீங்கள் குடியிருப்பு தேவைக்காகவும் வந்து இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதை மாதிரி வந்து ஒரு தோட்ட தேவையோ அல்லது வந்து ஒரு தென்னந்தோட்டத்தையோ அல்லது வந்து நீங்கள் இப்போ உளுந்தோ கச்சானோ அப்படியான விஷயங்களும் போட்டு பாவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மண் வளமும் வந்து சிறப்பாக இருக்கிறதால வந்து நிச்சயம் ஒரு பிரயோசனமாக உடையதாக வந்து இருக்குமென்னு சொல்லி கட்டாயம் இந்த இடத்துல நான் அதை விசேஷமாக சொல்லிக்கொள்கிறேன். அதை விட இப்போ எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த காணின்ற விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இப்போ 1.5 ஏக்கர் காணி இப்போ இந்த விலை எவ்வளவு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் 70 லட்சம் வந்து இப்போ இறுதியாக வந்து இந்த விலை சொல்லியிருக்கிறோம். இப்போ விலைகளை வந்து பேசி தீர்மானித்து அதில் வந்து குறைச்சி அதில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் நம்பி இந்த காணி எடுக்கிற சம்மந்தமாக வந்து மேலதிகமான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதற்குரிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். இப்போ உண்மையாகவே வந்து 1.5 ஏக்கர் காணி, அதுவும் ஏனையின் பிரதான வீதியிலேருந்து வெறுமனே ஒரு 300-400 மீட்டர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக அந்த ஏனையின் பிரதான வீதி தெரியும். அப்படியான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய காணி தான். வாகனங்கள் காரோ எந்த வசதியும் காரோ அல்லது வாகனங்களோ வந்து போகக்கூடிய அளவில் வந்து ரோட்டு வீதிகளும் வந்து சிறப்பாக வந்து இருக்கிறதால வந்து இன்னும் ஏற்புடையதாக இருக்கும். அப்போ வீதியில் வந்து இப்போ காரோ அல்லது வாகனங்களோ நம்மளாக போய் வந்து போகிற அளவுக்குடியில் வந்து ஒரு அக்சசிபிலிட்டியான ஒரு இடமாக தான் இருக்குது. அதை விட வந்து சிறப்பாக இந்த காணி சம்பந்தமாக பார்க்க போனால் வந்து உண்மையாக வந்து ஏனையின் பிரதான வீதியை அண்மிச்சு இருக்கிறதால வந்து உங்களுக்கு எல்லா பொருட்கள் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுமான ஒரு இலகுவான ஒரு இடமாக இருக்கிறதால வந்து நீங்கள் நம்பி இந்த காணியை வந்து வாங்கலாம். அதன் மூலமாக வந்து நன்மைகளை பெறலாம். அப்போ தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் தான். ஓகே, மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். இந்த காணி சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட நம்பரோட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய வாய்ப்புகள் வசதிகளை வந்து ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதை மாதிரி உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினா ப்ராப்பரான முறையில் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் பன்னி நண்பன். நன்றி, வணக்கம் உறவுகளே.